கைஜூ நம்பர் 8 எபிசோட் 4 பார்ப்போம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கும். கைஜூ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் எந்திரிக்க முடியாது. அப்போ தான் அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு வந்து என்ன பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பான். ஹீரோவை காப்பாற்றினதுக்கப்புறம் ஹீரோவால் எந்திரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவனோட காம்பேக்ட் பவர் 0.01% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னென்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை அப்படியே தூக்கிட்டு போவான். ஹீரோவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற கேப்டன் விழுந்து சிரிப்பான். என்னடா பண்ணுறீங்க, காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, கைஜு கூட ஃபைட் பண்ண சொன்னால் என்னடா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இவங்க என்ன இந்த பக்கம் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கைஜுவோட வீக்னஸையும் அங்கே இருக்கிற டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களோட ஹெல்ப்பால் ஒவ்வொரு கைஜுவாக டிஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டிஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, ஒவ்வொரு கைஜியும் போட்டு பொழந்து கட்டிடுது. இவங்களுக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா கைஜியும் அந்த ஒரு பொண்ணே முடிச்சு கட்டிடுது. இதை பார்த்துட்டு அந்த 3rd டிவிஷனில் இருக்க கேப்டன் என்ன பண்ணனா, பரவாயில்ல, இத்தனை கூட்டத்தில் ஒருத்தான ஒரு பொண்ணு இருக்கா, இவள் பவர் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம அடிக்கிறதுக்கு ஒரு கைஜியை கூட காணாமே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மிஷின் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ தான் அந்த பொண்ணு தனியாக நின்று யோசிச்சுட்டு இருக்கான். உண்மையிலேயே நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேனா, இல்லை இன்னும் வீக்காகவே இருக்கணா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வந்து அடி விழுவுது. என்னென்னு பார்த்தா, ஒரு ஸ்ட்ராங்கான கைஜு வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்குது. இவ்வளோ நேரம் விளையாட்டு போகும் மாதிரி வந்து இவள் வந்து ஒவ்வொரு கைஜும் அடிச்சுக்கிட்டு இருந்தா, கடைசியில் ஒரு ஸ்ட்ராங்கான கைஜு வந்து இவளையே வந்து தூக்கி போட்டு மிதிக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன இது, இந்த கைஜுவை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கைஜுவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, எப்படி இதை டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கைஜு இன்னொரு கைஜுவும் கூட்டிகிட்டு வந்து அந்த கைஜு வந்து இப்போ அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ண வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். இங்கேருந்து ஓடிடுவா, தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கைஜுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, இந்த கைஜுவை தோக்கடிக்கணும்னா நம்ம கைஜுவாக மாறணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல அவன் வந்து கைஜுவாக மாறுறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படியே ஷாக்காயிடுறான். என்னடா நடக்குது இங்கே, இவன் என்னடா கைஜுவாக மாறுறான் அப்படின்னு. ஒரே அடி தான், ஒரு கை அப்படியே 2ஆக போயிடுது நம்ம ஹீரோ அடித்த அடியில். இப்போ பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட கேட்குறா, தயவுசெய்து வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத, என் உசுருக்கு ஆபத்து வந்துடும், தயவுசெய்து இதை சீக்ரெட்டாகவே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறான் நம்ம ஹீரோ. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அங்கே இருக்கிற கைஜுவை ஒரே பிளாஸ்ட்டில் வந்து போட்டு தள்ளிடுறான். ஆனால் அந்த முக்கியமான கைஜு வந்து எல்லா பிரச்சனையும் காரணமான அந்த கைஜு வந்து தப்பிச்சு ஓடிடுது. அது ஒரு பவர்ஃபுல்லான கைஜுவோட பவர்ஸை பேஸ் பண்ணி தான் கைஜுவுக்கு நம்பரிங் கொடுப்பாங்க. கைஜு நம்பர் 1, 2, 3, 8 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது ஒரு ரகசியமாகவே இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா. அவள் அந்த இடத்துல அடிபட்டதுனால ரொம்பவே மயக்கம் போட்டும் விழுந்துடுறா. அவளுக்கு சுயநிலவு எதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கேப்டன் எல்லாமே இந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இப்போ வந்து கைஜோட டேஞ்சர் லெவல் வந்து ரொம்ப அதிகம். அதனால் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வராங்க. யாருக்கும் எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணோம் அப்படின்னு கேப்டன்ஸ்லாம் உள்ளே வராங்க. முடிஞ்ச வரையில் எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. இருக்கிறதுலே அடி வாங்கினது யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த அட்டாக் பண்ண அந்த கைஜுவை காட்டுறாங்க. என்னென்னா, இன்னும் அந்த கைஜு நம்பர் 8 உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கைஜு யாருக்கிட்டேயே சொல்லிக்கிட்டு இருக்குது.